பூம்புகாரில் பாமக மகளிர் மாநாடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு கனமழை பெய்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சீர்காழி அருகே பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில மகளிர் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த பகுதியில சுற்றுலா பகுதியில கனமழையும் பெய்து வந்துட்டு இருக்கு. மழையை பொருட்படுத்தாமல் இங்க வந்திருந்த பெண்கள் அனைவரும் மழையில் நடந்தபடியே கொட்டு மழையில் நடந்து மாநாட்டில் பங்கேற்று இருந்திருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பூம்பாரில் வன்னியர் சங்கம் சார்பில் பாமக டாக்டர் ராமதாஸ் தலைமையில மகளிர் மாநாடு மகளிருடன் மாலை 3 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து கண்ணகி கோளன் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அப்பொழுது மஞ்சள் நிற சட்டை அணிந்து மேடைக்கு பகுதிக்கு டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மனைவி சரஸ்வதி அவர்கள் மூத்த மகன் மற்றும் மகள் வந்தடைந்தாங்க. தொடர்ந்து மேடைக்கு நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மஞ்சள் நிற உடை அணிந்து கார், வேன், பேருந்துகளை சாரி சாரியாக பூம்பார் பகுதிக்கு வருகை புரிந்து வந்துட்டு இருக்காங்க. மாநாடு தொடங்கி சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில் பூம்பார் சுற்றுலா பகுதியில் வானம் வேகமுடன் காணப்படுது. தொடர்ந்து லேசான சாரல் மழையாக தொடங்கிய மழை தற்போது கனமழையாக பெய்து வந்துட்டு இருக்கு. மாநாட்டுக்கு வருகை புரிந்த பெண்கள் மழையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தபடி மாநாட்டில் பங்கேற்று வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அருகே உள்ள கலைஞர்கள் ஒதுங்கி நின்று மழையின் காரணமாக ஒதுங்கி நின்று இருக்காங்க. இந்நிலையில் மாநாட்டில் கலை நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.